தினந்தோறும் வீடு கூட்டுவோம், தினந்தோறும் பாத்திரம் கழுவுவோம், தினந்தோறும் வீடுகளை சுத்தம் பண்ணுவோம். சிலர் தினந்தோறும் செய்யறது இல்லை. நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன், அவங்க குளிக்கிறதே இல்லை. சிலர் வீடு கூட்டுவாங்க, கூட்டின குப்பையை ஒரு மூலையில் ஒதுக்கி வச்சிருவாங்க. நாளைக்கு டஸ்ட்பின், நாளைக்கு போய் வெளியே அள்ளி போட்டுக்கலான்னு குப்பையெல்லாம் கூட்டி எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சிடுறது. ஒரு டைம் பார்த்து அதை வெளியே போடுவாங்க. அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பொட்டுக்கடலை கிடக்கும், ஒரு சக்கரை துண்டு கிடக்கும், ஒரு சாக்லேட் கிடக்கும், எறும்பு வந்துடும், புழு பூச்சியெல்லாம் வந்துடும். குப்பையை அரிச்சு குப்பையோடு சேர்ந்து வீட்டையும் நாசப்படுத்திடும். என்னைக்கும் கிளீன் பண்ணால் சுத்தமாக கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணுறதை எடுத்து என்ன செய்யணும், வெளியே கொட்டிடணும். குப்பையை வச்சுக்கிற கூடாது. கோபம் குப்பை மாதிரி, பாவம் குப்பை மாதிரி, இச்சை குப்பை மாதிரி, உன்னுடைய நினைவுகள் குப்பை மாதிரி தினம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி கிளீனிங், டெய்லி வாஷ், டெய்லி ஃப்ரெஷ்னு ஒரு பிரெட் வருது, அன்னைக்கு உண்டாக்கி அன்னைக்கே சாப்பிட்றணும். 4 நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னா பூசணம் புத்து போயிடும். இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜை காலி பண்ணுற அன்றைக்கி எல்லா பிள்ளைக்கும் சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும், மீன் குழம்பு இருக்கும், கருவாட்டு குழம்பு இருக்கும், சாம்பார் இருக்கும், கூட்டு இருக்கும். இத்தனை வெரைட்டி எப்போமா செஞ்சா, எல்லாம் செஞ்சேன்டா அப்படின்ட்டு இப்போ செஞ்சுக்கக்கா அப்படின்னா ஃப்ரிட்ஜ் எனக்கு தான் க்ளீன் பண்ணேன். கொஞ்ச நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஃபுட் பாய்சன் வாங்கி வாந்தி வந்து, காய்ச்சல் வந்து, வயிற்றால வந்து போச்சு. ஆத்மா செத்து போயிடும். ஒதுக்கி வைக்காத, டெய்லி கிளீன் பண்ணிடு. நான் ஒவ்வொரு நிமிஷமும் கிளீன் பண்ணுவேன். என்னைய நீதிமான் என்று நான் சொல்ல மாட்டேன். எனக்குள்ளும் குறை உண்டு, நினைவுகளிலே சிந்தைகளிலே வீணராகிற நேரங்கள் உண்டு, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை யோசிப்பதுண்டு, கோபப்படுவது உண்டு. அது கூட எனக்கு குற்றமா தெரியும். ஆண்டவர் சமூகத்தில் நாம் குற்றமற்றவர்களாய் நின்று கொண்டு அவரை ஆராதிக்கும் பொழுது சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கைகளை தட்டி